ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் அற்புதமான நாள். இந்த மகா சிவராத்திரி நன்னாளிலே சிவராத்திரியினுடைய பெருமைகளையும் சிவராத்திரி அன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய பூஜை முறைகளையும் பற்றியெல்லாம் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஆதி முதலானவன் அந்த சிவபெருமான். இந்த சிவபெருமானுடைய அன்பையும் ஆசைகளையும் பெறுகின்ற நன்னாள் தான் சிவராத்திரி நன்னாள். மாதா மாதம் சிவராத்திரி வருகின்றது என்றாலும் இந்த மாசி மாதத்திலே கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி என்று வருவது மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மகா சிவராத்திரி நன்னாளிலே நாம் எம்பெருமான் ஈசனை வழிபட ஆண்டு முழுவதும் நாம் கோவிலுக்கு சென்ற பலன் நமக்கு கிடைக்கும். 21 தலைமுறைகளுக்கு அந்த புண்ணியம் நம்மோடு வரும். அப்படிப்பட்ட மகா அற்புதமான நாள் இந்த மகா சிவராத்திரி நன்னாள். பல்வேறு வகையான பெரிய பலன்களை, நமக்கு நற்பலன்களை வழங்கக்கூடியது, பல்வேறு வகையான பேறுகளை வழங்கக்கூடியது இந்த மகா சிவராத்திரி விரதம். இந்த மகா சிவராத்திரி விரதத்தன்று விரதத்தை நன்கு கடைபிடித்து இரவு உறங்காமல் அந்த இரவு முழுவதும் சிவநாமத்தை உச்சரித்து ஆலயத்திலே அமர்ந்து சிவபுராணம், ருத்ரபாராயணம் இவற்றையெல்லாம் கேட்பதோ அல்லது சொல்வதோ நம்முடைய சந்ததிகளுக்கே பெரிய நற்பலனை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாகும். பெரிய பெரிய மகான்களும் யோகிகளும் இந்த சிவராத்திரி நன்னாளிலே சிவபெருமானை வணங்கி நற்பேறு பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக 63 நாயன்மார்களிலே ஒருவரான கண்ணப்ப நாயனார், திண்ணன் என்ற பெயர் பெற்ற வேடுவ குலத்தைச் சேர்ந்த அந்த வேடுவன் சிவபெருமான் மேல் பக்தி கொண்டு சிவராத்திரி அன்று சிவனை துதிக்க சிவன் அடியாராக 63 நாயன்மார்களுள் ஒருவனாக கண்ணப்பா நில் என்று சிவபெருமானே அவனுக்கு பெயர் வைத்தார். நாம் நிறைய புனைப்பெயர் வைத்துக் கொள்கின்றோம். ஆனால் திண்ணனுக்கு சிவபெருமானே பெயர் சூட்டினார் கண்ணப்பா என்று. அந்த பெயரே நிலைத்து நின்று கண்ணப்ப நாயனாராக உயர்வு பெற்றார். ஆகவே இந்த மகா சிவராத்திரி நன்னாள் என்பது நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான திருநாளாகும். ஆகவே இந்த திருநாளிலே இந்த 4 கால பூஜைகளையும் நாம் கண்ணார காண வேண்டும். சிதம்பரத்துக்குத்தான் செல்ல வேண்டும் என்றில்லை, திருவண்ணாமலைக்குத்தான் செல்ல வேண்டும் என்றில்லை. இருக்கின்ற இடத்திலேயே அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு சென்று, நாம் எந்த இடத்திலே இருக்கின்றோமோ நிச்சயமாக அருகிலே ஒரு சிவன் கோவில் இருக்கும். அந்த சிவன் கோவிலுக்கு சென்று இந்த 4 கால பூஜைகளை கண்ணார காண வேண்டும். இந்த 4 கால பூஜைகளிலே கலந்து கொண்டு இன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து கண்விழித்து சிவபெருமானை தரிசிப்பவர்க்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே நிறைவேறும் என்பது ஐதீகம். இந்த 4 கால பூஜைகளிலும் எப்படி கலந்து கொள்வது, இங்கே என்னென்ன அபிஷேகங்கள் நடைபெறுகின்றது என்பதையெல்லாம் பார்க்கலாம். ஆக இந்த 4 கால பூஜைகள், முதல் கால பூஜையானது இரவு 7:30 மணிக்கு துவங்கும். 2ஆம் கால பூஜை என்பது இரவு 10:30 மணிக்கு துவங்கும். 3ஆம் கால பூஜை என்பது நள்ளிரவு 12 மணிக்கு. 4ஆம் கால பூஜை என்பது அதிகாலை 4:30 மணிக்கு செய்யப்படுகின்றது. இந்த முதல் ஜாம பூஜையிலே முதல் கால பூஜையை படைக்கும் தேவன் பிரம்மா. சிவபெருமானுக்கு செய்கின்ற பூஜையாகும். அதாவது பிரம்மதேவன் சிவபெருமானுக்கு செய்கின்ற பூஜை தான் முதல் கால பூஜை. இந்த முதல் கால பூஜையிலே பஞ்சகவியத்தால், அதாவது பசும்பால், பசும் தயிர், பசும் நெய், கோமேயம், கோசானம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து
மஞ்சள் நிறத்திலே பொன்னாடை அணிவித்து தாமரை பூக்களால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து நெய்தீபத்தோடு முதல் கால பூஜை ரிக்வேத பாராயணத்தோடு நடத்தப்படுகின்றது. இந்த காலத்திலே விரதமிருந்து பூஜிப்பதால், அதாவது முதல் கால பூஜையை செய்வதாலும் முதல் கால பூஜையை தரிசிப்பதாலும் நம்முடைய பிறவி கர்மாக்களிலே இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம். கர்மாக்களால் தான் நாம் துன்பப்படுகின்றோம். அந்த கர்மாக்களுடைய கெடுபலன்கள் விலகும் முதல் கால பூஜையை கண்டால். இரண்டாம் கால பூஜை, இந்த இரண்டாவது கால பூஜையை காக்கும் தேவனான விஷ்ணு, நம்மையெல்லாம் காக்கின்றவன் விஷ்ணு தானே, மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு செய்கின்ற பூஜை தான் இரண்டாம் கால பூஜை. இந்த இரண்டாம் கால பூஜையிலே பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாற்றியும் நல்ல வெண்பட்டு ஆடை அணிவித்து நல்ல அலங்காரம் செய்து அர்ச்சனைகள் செய்து இனிப்பான பாயாசானம் நைவேதனமாக படைத்து நல்லெண்ணெய் தீபத்தோடு இரண்டாவது கால பூஜை யஜுர்வேத பாராயணத்தோடு நடத்தப்படுகின்றது. அதாவது சிவபெருமான் தான் 4 வேதங்களுக்கும் தலைவன். ஆகவே இந்த 4 கால பூஜைகளும் 4 வேதங்களால் நடத்தப்படுகின்றது. இரண்டாவது கால பூஜையை செய்கின்ற மகாவிஷ்ணு இந்த பூஜையை நடத்துகின்றார் யஜுர்வேத பாராயணத்தோடு. இந்த காலத்திலே, இரண்டாம் காலத்திலே விரதமிருந்து பூஜிப்பதால் நமக்கு தன தானிய சம்பத்துக்கள் கிடைக்கும். இல்லத்திலே இல்லை என்பதே இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். நல்ல ஒரு சம்பத்து கிடைக்கும் இந்த இரண்டாம் கால பூஜையை காண்பதால், விரதம் இருப்பதால். மூன்றாம் கால பூஜை, இந்த பூஜை சக்தியின் வடிவமாக அம்பாள், அந்த அம்பாள் சிவனை பூஜிப்பதாகும் இந்த பூஜை மூன்றாம் கால பூஜை. இந்த காலத்திலே தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலைகளை கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் நல்ல ஜாதி மல்லி பூக்களை கொண்டு அர்ச்சனைகள் செய்து எள் அன்னம், எள் சாதம் அதனை நிவேதனமாக படைத்து இலுப்ப எண்ணெய் தீபத்தோடு சாமவேத பாராயணத்தோடு பூஜை முடிக்கப்படுகின்றது. இந்த காலத்துக்குரிய சிறப்பு என்னவென்றால், இதை லிங்கோத்பவ காலம் என்று சொல்வார்கள். இந்த காலத்திலே சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்னரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம். இந்த காலத்திலே விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அணுகாது. ஏவல் பில்லி சூன்யம் என்றெல்லாம் சொல்கின்றார்களே, பிளாக் மேஜிக் என்று, அவையெல்லாம் நம்மை அண்டாமல் இருப்பதற்கு இந்த சக்தியினுடைய அருள் நமக்கு அருள்பாலிக்கும். பூஜையை செய்கின்றவளே சக்தி தெய்வி. ஆகவே இந்த மூன்றாம் கால பூஜையை விரதமிருந்து பூஜிப்பதாலும் தரிசிப்பதாலும் நமக்கு ஏவல் பில்லி சூன்யம் போன்ற எதிர்மறை சக்திகளிலிருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். நான்காவது சாம பூஜை. இந்த நான்காவது கால பூஜை என்பது 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதகுலமும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகின்றது. நல்ல குங்குமப்பூ சாற்றி கரும்பு சாறு பால் அபிஷேகம் செய்து நந்தியாவட்ட பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்து அதர்வன பாராயணத்தோடு சுத்தான்னம் நிவேதனமாக படைத்து தூப தீப ஆராதனைகளுடன் 18 வகையான சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகின்றது. இந்த நான்காம் கால பூஜையிலே மிக மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருந்து இந்த 4 கால பூஜைகளையும் கண்டு ரசித்து சிவபெருமானுடைய அன்புக்கு நாம் பாத்திரமாகிவிட்டால் மோட்சம் என்பது நமக்கு எளிதாக கிடைக்கும். சிவனை நம்பினால் அவன் கைவிட மாட்டான். ஆகவே இந்த 4 கால பூஜைகளிலேயும் உபவாசம் இருந்து கலந்து கொண்டு இந்த சிவராத்திரி நன்னாளிலே சிவபெருமானுடைய அருளை பெறுவோம். நிறைய கூட்டம் இருக்கின்ற கோவில்கள் உங்களால் முடியவில்லை என்றால் செல்ல வேண்டாம். அருகிலே இருக்கின்ற கோவிலுக்கு செல்வோம். சிவபெருமானை வணங்கி எல்லா இடங்களிலுமே சிவபெருமான்
அக்கமர நிறைந்திருக்கின்றார். ஆகவே அந்த கோவிலுக்கு சென்றால்தான் பலனா, இந்த கோவிலுக்கு சென்றால்தான் பலனா என்று நினைக்காதீர்கள். எங்கெல்லாம் வேத பாராயணத்தோடு சரியாக பூஜைகள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் சிவபெருமான் சாநித்தியமாக நிச்சயமாக இருப்பார், நமக்கு நல்லருள் புரிவார். ஆகவே உடல்நலம் குன்றியவர்கள், விரதம் இருக்க முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். ஏதேனும் உங்கள் சக்திக்கு ஏற்ப நீராகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், பால் பழம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளுங்கள். நல்ல திடகாத்திரமாக இருக்கின்றேன், என்னால் விரதம் இருக்க முடியும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக இந்த சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த சிவராத்திரி விரதத்தை மேற்கொண்டு உபவாசம் இருந்து 4 கால பூஜைகளையும் பார்ப்பவர்களுக்கு எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே எல்லாம் வல்ல ஈசனை என்ற நல்ல நாளிலே துதித்து நாமும் நம்முடைய சந்ததியும் இந்த உலக மக்களும் எல்லோரும் உய்வு பெற பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. நன்றி, வணக்கம். மீண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றி.